ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்வின் ரோஸ் சேனல். நம்ம கேரளா திருச்சூரில் இருக்கிற குருவாயூரப்பன் டெம்பிளை பற்றி தான் பார்த்துட்டு வரோம். நம்மளோட பார்ட் 1 வீடியோஸில் கோவிலுடைய பேசிக்கான ஹிஸ்ட்ரி, அதோட 4 சைடு என்ட்ரிஸ், அதுக்கப்புறமா அங்கே நடக்கிற விசேஷமான விஷயங்கள், அங்கே இருக்கிற ரூல்ஸ், ரிச்சுவல்ஸ், இதை பற்றியெல்லாம் வந்து பார்த்துருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த கோவிலில் நடக்கிற ரொம்ப அழகான ரொம்ப முக்கியமான ரிச்சுவல்ஸ் பற்றியும், எலிஃபெண்ட்டுக்கும் இந்த கோவிலுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றியும், அதே மாதிரி இதோடைய ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றியுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த கோவிலுக்கு வந்தால் இதை சுற்றி இருக்கிற மற்ற முக்கியமான பார்க்க வேண்டிய இடங்களை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளுடைய பார்ட் 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ரிலேட்டட் டு வீடியோஸ்லேயும் லிங்க் டேக் பண்ணியிருக்கு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃபர்தர் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். குருவாயூர் இந்த பேர்லேயே இந்த கோவிலுக்கும் இந்த இடத்துக்குமான ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். இங்கே என்ன நம்பப்படுது அப்படின்னா, இங்கே இருக்கிற குருவாயூரப்பனோட ஸ்டாச்சு இனிஷியலி துவாரகாவில் அங்கே இருந்த கிருஷ்ணன் கோவிலில் ப்ரே பண்ணிட்டு இருந்த ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆக்சுவலி துவாரகா கடலுக்கு அடியில் சப்மர்ஜ் ஆன டைமில் குரு பகவானும் வாயு பகவானும் அதை அங்கேருந்து மீட்டு இங்கே கொண்டு வந்து பிரதிஷ்டை செஞ்சதாக சொல்லப்படுறாங்க. அதனால தான் இது குரு வாயூர் அப்படிங்கிற பேரில் அதுக்கப்புறமா அறியப்பட்டதா சொல்றாங்க. இந்த இடத்த பூலகத்தின் வைகுண்டம் அப்படின்னுமே சொல்லி விசேஷிப்பிக்கிறதா சொல்றாங்க. இந்த கோவிலை சுத்தி இருக்கிற அந்த கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். கதகளி, கிருஷ்ணாட்டம், அதெல்லாம் வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ். கிருஷ்ணாட்டம் அப்படிங்கிற கிருஷ்ணனுடைய கதைகளை பத்தி டான்ஸ் வடிவில் வந்து பிரசன்ட் பண்றது அப்படிங்கிறது தான் மீனிங். இந்த கோவில் பில்ட் பண்ணப்பட்ட வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14th centuries கட்டப்பட்ட டெம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் 17th century டச் ஃபோர்ஸஸோட அட்டாக்கும், அதே மாதிரி 18th century ஹைதர் அலி அட்டாக், அதுக்கப்புறமா 1970 வந்து ஒரு லோக்கல் ஃபயர் அட்டாக், இதுல எல்லாத்துலேருந்துமே ரெஸ்டர் ஆகி இப்போ இருக்கிற அந்த கோவில் பொலிவோடையே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். குருவாயூர் அப்படின்னு சொன்னாலே நம்ம மிஸ் பண்ணாம பேசக்கூடிய ஒரு டாபிக் தான் இங்க இருக்கிற எலிஃபென்ட்ஸ். டெம்பிளுக்கு வந்து எலிஃபென்ட்ஸை டொனேட் பண்ணுற ட்ரெடிஷன் வந்து கிட்டத்தட்ட 200 இயர்ஸ்க்கு மேலே இங்கே வந்து ஃபாலோ. குருவாயூர் டெம்பிள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிற புனத்தூர் கோட்டா, இப்போ ஆனக்கோட்டா அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் இந்த எலிஃபென்ட்ஸ் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட 50+ எலிஃபென்ட்ஸ் இந்த இடத்துல கண்ணனை, அதாவது கிருஷ்ணனை சர்வ் பண்ணுறதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டொனேட் செய்யப்பட்டது. இப்படி குருவாயூரில் இருக்கிற யானைங்களை பற்றி பேசும்போது ஒரு ஆளை பற்றி பேசாமல் விட்டுட்டா இது ரொம்ப இன்கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னே சொல்லலாம். ஆமாம், குருவாயூரில் ரொம்ப பேசப்பட்ட குருவாயூர் கேசவன் அப்படிங்கிற யானை. ஆக்சுவலி கேசவன் அப்படிங்கிற அவரை வந்து 1922 நிலம்பூர் ராஜா டெம்பிளுக்கு டொனேட் பண்ணியிருந்தார். அங்கேருந்து 54 இயர்ஸ் ஆக்சுவலாக டெம்பிளுக்கு அவன் சர்வீஸ் பண்ணியிருக்கான். 1973 அவனுக்கு கஜராஜன் அப்படின்ற டைட்டிலை வந்து கொடுத்துருந்தாங்க. 1976 குருவாயூர் ஏகாதசி அன்னைக்கு, அதாவது இந்த மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ் டே ஆஃப் குருவாயூர் அப்படின்னு சொல்கிற அன்னைக்கு டெம்பிள் ஈஸ்ட் நடைக்கு முன்னாடி கடவுளுக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு, தும்பிக்கையை தூக்கி வணக்கம் வச்சுட்டு அவர் இறந்து. குருவாயூரோட சவுத் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போவும் குருவாயூர் கேசவனுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாச்சுவும் ஒரு சின்ன மானுமெண்ட்டும் நம்மளால் பார்க்க முடியும். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி கோவிலோட 4 சைட்லையுமே இருக்கிற கேட் வழியாக நம்ம உள்ளே போய் பகவானை வந்து பார்க்க முடியும். ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கிற டைமில் வந்து நம்ம ஒரு 3-4 hours வெயிட் பண்ணியிருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து அப்படி லைனில் நின்று பார்க்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சைடில் தேவி இருக்கிற அந்த சைடில் இன்னொரு கேட் ஒன்று இருக்கும். அது வழியாக உள்ளே போனீங்கன்னா கொடிமரத்தை நின்று பக்கத்தில் நின்று நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அங்கேருந்து வந்து ஒரு 200 meters உள்ளே தான் வந்து சாமி இருப்பாங்க. நம்மளால் உள்ளே போக முடியாது, ஏன்னா அது லைன் வழியாக வந்தால் மட்டும்தான் போக முடியும். ஒரு வேளை உங்களால் அதை பார்க்க முடியல அப்படின்னா கொடிமரத்தாண்ட நின்றுட்டு அவரை ப்ரே பண்ணிவிட்டு நம்மளால் வெளியே வர முடியும். அடுத்ததாக கோவிலோடைய டெய்லி ரிச்சுவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 3 o'clock வந்து டெம்பிள் ஓப்பன் ஆகிடும். அந்த ஃபஸ்ட்டு தர்சனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 to 3:20 to 3:30 அந்த டைமில் வந்து இருக்கும். நிர்மால்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நாள் நட சாத்துறதுக்கு முன்னாடி அலங்கரிச்சுட்டு இருக்கிற அந்த பகவானை பார்த்துட்டு அவருடைய அந்த அலங்காரங்களை கலைச்சிட்டு அவர் திருமேனியாக இருக்கிற அந்த ஒரு இதுதான் வந்து நிர்மால்யம். அதுக்கப்புறமா வாக சார்த்து அப்படின்னு ஒன்று இருக்கும். வாகா போட்டு அவரை வந்து குளிப்பாட்டுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிச்சுவல், அதுதான் வந்து வாகச்சார்த்து. இப்போ இந்த ரிச்சுவல்ஸ்லேயே வந்து என்ன அட்ராக்ட் பண்ண ஒரு ரிச்சுவல் அப்படின்னு சொல்கிறது வந்து ஸ்ரீவேலி அப்படின்னு சொல்லி காலையில் கிட்டத்தட்ட ஒரு 7 o'clock 9 o'clock நடுவில் நடக்கிற ஒரு ரிச்சுவல். அது வந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டோன்னா வந்து அது அந்த கூஸ் பம்ஸ் வந்து
சரியாகிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். நான் ஆக்சுவலாக மார்னிங் போயிட்டு சாமியை பார்த்துட்டு ஒரு 5:30 போல் நான் கொஞ்சம் வெளியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சொல்லியிருந்தாங்க ஸ்ரீவேலி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு. யானைகளை இன்வால்வ் பண்ணுற ஒரு ரிச்சுவல் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் நான் இதுவரை வந்து அதை நேராக பார்த்ததில்ல. சரி அது எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது மெதுவாக அந்த சவுத் கேட் வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானையாக வந்து உள்ளே வந்துட்டு இருந்தது. மொத்தம் 4 யானைகள் வந்து அந்த கோபுரத்தை சுற்றி வந்து நம்ம வர்றதை வந்து பார்த்தோம். லைனாக அது வந்துட்டு அவ்வளோ டிசிப்ளின்டாக அது வந்து அதோடைய இடத்துல நின்றுக்கிட்டு மெதுவாக வந்து அதை அலங்கரிக்க ஆரம்பித்தாங்க. தலையில் தலைப்பட்டம் அதெல்லாம் கட்டி காலில் சிலங்கு கட்டி ரொம்ப அழகாக அதெல்லாம் வந்து அலங்கரித்ததுக்கப்புறமா இந்த 4 யானைகளில் வந்து 3 யானைகள் வந்து முன்னாடி போயிடுது. நடுவில் இருக்கிறது வந்து ரொம்ப ஹைட்டாக தலையெடுப்பு இருக்கிற ஒரு யானை, அதுக்கு பக்கத்தில் 2 யானைங்க அப்படி வந்து போயிட்டு அப்புறம் அதுக்கு அந்த யானைக்கு மேலே வந்து திடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குருவாயூரப்பன் உடைய ஸ்டாச்சு இதை இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா வீடியோவில், அந்த திடம்பு அப்படிங்கிறதும் அதுக்கு முன்னாடி வந்து குருவாயூரப்பனோட விக்கிரகமும் இருக்கும். அது அந்த நடுவில் இருக்கிற யானைக்கு மேலே இருக்கிறவர் அதை பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் 2 யானைகள் வந்து அப்படியே வந்து இந்த குருவாயூரப்பனை வலம் வராங்க. 3 தடவை அந்த மாதிரி வலம் வந்துட்டு அப்படி அந்த ஸ்ரீவேலி அங்கே க்ளோஸ் ஆகும். அது போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய செண்டை மேளம் அதெல்லாம் அடிச்சுக்கிட்டே வருவோம். நான் இங்கே ஆக்சுவலாக யானையெல்லாம் வந்து அவ்வளோ க்ளோஸாக இவ்வளோ அலங்காரத்தோட குருவாயூரப்பனோட தலையில் வந்து நம்ம தொடுற தூரத்தில் வந்து அதை பார்க்க முடியும். அது வந்து பயங்கர ஒரு பிளிஸ்ஃபுல்லான டைம் அப்படின்னே சொல்லலாம். அது நம்ம நேராக நின்னாதான் அந்த ஃபீலை வந்து நம்மளால் பார்க்க முடியும். எனக்கு இந்த ரிச்சுவல்லையே ரொம்ப நான் இம்ப்ரெஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லாமா, எப்படி டிவோஷ்னலாக ஃபீல் பண்ண ஒரு ரிச்சுவல் அப்படின்னே சொல்லி நான் இதை சொல்லணும். என்னென்னா இதை எதையுமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியாது நம்ம ஃபோன் எதுலேயும், ஏன்னா ஃபோன் எதுவுமே அலௌடு இல்லை அப்படிங்கிறதுனால இது கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ்குள்ளே போனதுக்கு அப்புறமா நடக்கிற ஒரு விஷயம். பட் நம்ம டெஃபினெட்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு ரிச்சுவல் அப்படின்னு சொல்லியே நான் சொல்லுவேன். நம்ம இங்கே சாமியெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நமக்கான பிரசாதங்கள்லாம் வந்து வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக அங்கே பன்சாரை அப்படின்னு சொல்லுவாங்க, சக்கரை, அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. பன்சாரையும் சாமிக்கு வச்ச பழமும், அதே மாதிரி பால் பாயசம் வந்து குருவாயூரோட ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரசாதம். அப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் டேஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு பிரசாதத்தில் அதுவும் ஒன்று. நம்ம இப்போ சொன்ன மாதிரி பூஜைகளில் நிறைய அதர் பூஜைஸும் இருக்குது. நம்ம மத்தியான நேரத்தில் போகிற உச்ச பூஜை அப்படின்னு சொல்லி இருக்குது, ஈவினிங் தீபாராதனை, நைட்டு அதே மாதிரி அத்தாழ பூஜா அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி க்ளோஸ் பண்ணும்போதும் ஸ்ரீவேலி முடிச்சுட்டு தான் வந்து அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ரிச்சுவல்ஸ் வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படி நீங்கள் உங்களோட குருவாயூரப்பனை எல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு உங்களோட பிரசாதம் மைண்ட் வெளியே வந்துட்டிங்கன்னா இந்த குருவாயூரப்பன் டெம்பிளை சுற்றி இருக்கிற சில இடங்களை தான் வந்து இதுக்கப்புறமா நான் சொல்லலான்னு இருந்தேன். மம்மியூர் சிவன் டெம்பிள் அப்படின்றது வந்து குருவாயூரப்பன் டெம்பிளோட வெஸ்ட் நட வழியாக நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த மம்மியூர் சிவன் டெம்பிள் இருக்குது. நீங்கள் ஈஸ்ட் வழியாகவே வெளியே வந்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோமீட்டர்ஸ் வந்து சுற்றிட்டு போகிற மாதிரி ஒரு இது இருக்கும். பட் நீங்கள் சாமியை பார்த்துட்டு வெஸ்ட் நட வழியாக வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 200-300 மீட்டர்ஸ் தான் வாக்கபிள்லே வந்து இந்த சிவன் டெம்பிள் இருக்குது. மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு டெம்பிள். இப்போ அது ரினோவேஷனில் தான் இருக்குது. பட் ஆனால் சிவனை வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி இங்கே இருக்கிற இன்னொரு இடம் தான், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸில் புனத்தூர் கோட்டா அப்படின்னு ஒரு எலிஃபென்ட் சாங்சுரி இருக்குது. இப்போ அது ஆனைக்கோட்டா அப்படின்னு பேரை மாற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 50+ எலிஃபென்ட்ஸ் வந்து நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சது. நிறைய எலிஃபென்ட்ஸ்க்கு அங்கே ஃபீட் பண்ணுறது, அதே மாதிரி அதை குளிப்பாட்டுறது, அது இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து அதை அப்படியே செய்கிறத பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு மேமல் அதை வந்து எவ்வளோ அழகாக கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருச்சூர்லேருந்து தான் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா திருச்சூருக்கு திரும்ப போகும்போது வடக்குநாத க்ஷேத்திரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸான கேரளாவில் இருக்கிற இன்னொரு க்ஷேத்திரம். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் அதை பற்றின டீட்டெயில்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பட் அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு டெம்பிள் தான். நீங்கள் இன்கேஸ் திருச்சூர் வழியாக தான் கனெக்ட் ஆகி போகிறீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டியது. குருவாயூர் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு லீஷரான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாவக்காடு பீச். கிட்டத்தட்ட ஒரு 4.5-5 கிலோமீட்டர்ஸில் இந்த சாவக்காடு பீச் இருக்குது. சன்செட் சன்ரைஸ் இது ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஆக்சுவலாக என்னால் போக முடியல டைம் இல்லைன்னு, பட் இட் இஸ் ஆல்சோ அ குட் பிளேஸ் டு விசிட் நியர் குருவாயூர். வித் திஸ் நம்ம இந்த குருவாயூர் டெம்பிள் விசிட்டோட பார்ட் 2ஓட எண்டுக்கு வரும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thank you for watching the video, friends. See you all in the next video.